அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த காணொலியில் நம்ம சயின்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, டெட்டுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டாபிக் வைஸ் தான் படிக்கணும். ஸோ டாபிக் வைஸ் படித்தா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். அந்த டாபிக் எங்கெங்கெல்லாம் இருக்குது, நம்மளுடைய ஸ்கூல் புக்கு தான். ஏன்னா மெட்டீரியல் நீங்கள் மெட்டீரியல்லாம் படிக்கக்கூடாது. ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ அந்த டாபிக் வைஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த 2 டாபிக் எங்கெங்கே இருக்குது நீங்கள் தேட தேவையில்லை. நம்ம அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பிடிஎஃபாகவே கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து இந்த ஆடியோலாம் ஃபுல்லாக கொடுக்குறோம். நீங்கள் இதை கண்கொண்டு நாங்கள் சொல்கிறத நீங்கள் பேப்பர் பேனாக எடுத்துக்கோங்க. எடுத்து நீங்கள் உங்கள் ஹேண்ட் ரிட்டனில் எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா, எந்தெந்த புக்கில் என்னென்ன டாபிக் இருக்குது, அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத இந்த காணொலி முழுசாக கேட்போம். இந்த ஆடியோ முழுசாக கேளுங்க. இந்த ஆடியோ முழுசாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். பார்த்திங்கன்னா, நம்ம இந்த 6th to 10th சயின்ஸை பொறுத்தளவுக்கு கெமிஸ்ட்ரியில் இம்பார்ட்டன்ட் டாபிக் 12 டாபிக் இருக்குது. அந்த 12 டாபிக் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். முதல் டாபிக் அமிலம், காரம், உப்புகள். இந்த அமிலம், காரம், உப்புகள் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, 8th ஸ்டாண்டர்ட் லெசன் நம்பர் 14, 9th ஸ்டாண்டர்ட் லெசன் நம்பர் 14. இந்த அமிலம், காரம், உப்புகளில் அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அந்த டாபிக் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அணு அமைப்பு, டாபிக் நம்பர் 2 அணு அமைப்பு. அணு அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த அணு அமைப்புலேயும் நிறையா கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1ல் லெசன் நம்பர் 4, 8th ஸ்டாண்டர்ட் லெசன் நம்பர் 12, 9th ஸ்டாண்டர்ட் லெசன் நம்பர் 11, 10th ஸ்டாண்டர்ட் லெசன் நம்பர் 7ல் இது இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறாங்க, அடிக்கடி கேட்குறாங்க. அடுத்து டாபிக் நம்பர் 3 தாவரங்களின் வகைப்பாடு. இந்த தாவரங்களின் வகைப்பாடு பார்த்திங்கன்னா 9th ஸ்டாண்டர்டில் லெசன் நம்பர் 12ல் இருக்குது. 10th ஸ்டாண்டர்ட் லெசன் நம்பர் 8ல் இருக்குது. இது வரைக்கும் நம்ம 3 டாபிக் பார்த்துருக்குறோம். அதுக்கடுத்து 4வது டாபிக் பார்த்திங்கன்னா வேதி பிணைப்புகள். அது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் லெசன் நம்பர் 13ல் இருக்குது. 10th ஸ்டாண்டர்ட் லெசன் நம்பர் 10ல் இருக்குது. டாபிக் 5வது டாபிக் பார்த்திங்கன்னா கார்பனும் அதன் சேர்மங்களும் அப்படிங்கிற டாபிக். இது 9th ஸ்டாண்டர்டில் 15வது சாப்டராகவும் 10th ஸ்டாண்டர்டில் 11வது சாப்டராகவும் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா 6வது டாபிக் பார்த்திங்கன்னா பயன்பாட்டு வேதியியல். இந்த பயன்பாட்டு வேதியியலுங்கிறது பார்த்திங்கன்னா 9th ஸ்டாண்டர்டில் 13வது பாடமாகவும் 10th ஸ்டாண்டர்டில் 9வது பாடமாக இருக்குது. நீங்கள் கரெக்டாக இதை வந்து நோட்டு போட்டு எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து வந்து சாப்டர் நம்பர் 7வது சாப்டர் நீர், வாட்டர் அப்படிங்கிற இந்த டாபிக் வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் 3வது டேர்மில் 2வது பாடமாக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து 8th ஸ்டாண்டர்டில் 13வது பாடமாக இருக்குது. அடுத்து 8வது டாபிக் பார்த்திங்கன்னா பலபடி வேதியியல் அப்படிங்கிற டாபிக். இது வந்து பார்த்திங்கன்னா 7th 3வது பருவத்தில் 3வது பாடமாக இருக்குது. அடுத்து டாபிக் நம்பர் 9. டாபிக் நம்பர் 9ல் காற்று. இது 6th 2nd டேர்மில் 4வது டாப்பிக்காக இருக்குது. அதுக்கடுத்து 8th 11வது பாடமாக இருக்குது. அடுத்த டாபிக் 10வது டாபிக் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள். இந்த நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டாண்டர்ட்லையுமே இருக்குது. நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள் எல்லா ஸ்டாண்டர்ட்லையுமே இருக்குது. 6th ஸ்டாண்டர்ட் 1வது டேர்மில் 3வது டாப்பிக்காகவும் 7th ஸ்டாண்டர்ட் 1வது டேர்மில் 3வது டாப்பிக்காகவும் இருக்குது, 3வது இயலாவும் இருக்குது. 8th ஸ்டாண்டர்ட் இல்லை 9வது டாப்பிக்காகவும் 9th ஸ்டாண்டர்டில் 10வது லெசனாகவும் இருக்குது. அதுக்கடுத்து டாபிக் நம்பர் 11 நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 6வதுல 2nd டேர்மில் 3வது டாப்பிக்காகவும் 7வதுல 2nd டேர்மில் 3வது பாடமாக இருக்குது. 8th பார்த்திங்கன்னா 10வது பாடமாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 12வது டாபிக் அன்றாட வாழ்வில் வேதியியல். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இதில் அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க.
இது பார்த்தீங்கன்னா 6th தேர்டு டேர்மில் 3வது பாடமாகவும் 7th தேர்ட் டேர்மில் 4வது பாடமாக இருக்குது. 8th தேர்ட் டேர்மில் 15வது பாடமாக இருக்குது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த டாபிக் வைஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்ஸாமில் இது பண்ணலாம். டாபிக் வைஸ் தான் சயின்ஸை பொறுத்தவரைக்கும் நீங்கள் டாபிக் வைஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். நீங்கள் புக் வைஸ் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக புரியாது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்காது. ஸோ நீங்கள் டாபிக் வைஸ் எடுத்து படிங்க, கண்டிப்பாக வெற்றி பெறலாம். இது கெமிஸ்ட்ரிக்கான நம்ம வந்து லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து வந்து நம்ம அடுத்தடுத்து ஃபிசிக்ஸுக்கு, அடுத்து பாட்னி, ஜுவாலஜி, பயாலஜிக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக நம்ம அதை லிஸ்ட்டு கொடுக்குறோம். அந்த இதுக்கு அடுத்து தொடர்ந்து போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நீங்கள் பாருங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காமல் உங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் லிங்க் இதை பிடிஎஃப்பை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த மாதிரி சயின்ஸை நீங்கள் டாபிக் வைஸ் படிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் பரீட்சையில் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா ஒரு கண்டினியூட்டி அடுத்தடுத்த கிளாஸஸில் இருக்கும். ஸோ அதனால் இது தொடர்ந்து படிங்க, டாபிக் வைஸ் படிங்க. இந்த இருக்கக்கூடிய மேலே கொடுத்த நம்ம டீட்டெயிலோட பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் தர்றோம், அண்டு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தர்றோம். சயின்ஸுக்கான டெமோ கிளாஸஸ் போயிட்டுருக்குது. அந்த கிளாஸஸையும் தொடர்ந்து கன்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் கன்டினியூ பண்ணிக்கிங்க. கிளாஸஸ் எல்லா சப்ஜெக்டும் கொடுக்குறோம். நம்ம டெட்டு நியமனத்திற்கு ஆல்ரெடி கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. டிஎன்பிசி, டிஆர்பி எல்லாத்துக்குமே கிளாஸஸ் கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த பிடிஎஃப்பை நீங்கள் நாங்கள் டெலகிராமில் பிடிஎஃபாக கொடுத்துருப்போம். நீங்கள் அந்த டெலகிராமில் ஜாயின் பண்ணிட்டு அந்த பிடிஎஃப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் இந்த கெமிஸ்ட்ரி கொடுத்துருக்குறோம், அடுத்து ஃபிசிக்ஸ் கொடுப்போம், அடுத்து பாட்னி, ஜுவாலஜி, பயாலஜின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே கொடுப்போம். அதுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம டாபிக் வைஸ் லிஸ்ட்டு ரெடி பண்ணி வீடியோவை போட்டு நம்ம நண்பர்களுக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் இதை கேட்டு பயன்பெறுங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.